சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் நபர் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. அதாவது, குறிப்பிட்ட செல்போன் நம்பரிலிருந்து ஓட்டுநரை அழைத்த ஒருவர் தான் போபாலிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். அதேபோல் தனக்கு இந்தி தெரியாது என ஆங்கிலத்திலேயே பேசியுள்ளார். அதன் பின்னர் தனது மகனுக்கு ஆதார் அட்டை விண்ணப்பித்ததாகவும், அதில் செல்போன் எண்ணை ரெஜிஸ்டர் செய்யும் போது ஒரு நம்பர் மாறிவிட்டது, அதனால் தவறுதலாக உங்க நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்ப வைப்பதற்காக ஆதார் விண்ணப்பத்தையும் ஆதார் அட்டையையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். அதுவே ஒரு போலி ஆதார் கார்டு என்பதுதான் இதில் வேடிக்கையே. தொடர்ந்து பேசிய அந்த நபர், இப்போது செல்போன் எண்ணை மாற்ற விண்ணப்பிக்கப் போகிறேன், அப்போது உங்களுக்கு ஒரு OTP வரும் எனவும் அதனை எனக்கு வாட்ஸ்அப் செய்யுமாறும் கூறியுள்ளார். இதனால் சந்தேகமான ஓட்டுநர் போன் செய்த மோசடி நபரிடம், நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணுங்க, அப்புறமா நான் OTP தர்றேன் என்று கூறியிருக்கிறார். அதன் பின் வீடியோ காலில் வந்த மோசடி நபர் காவல் நிலையத்தில் இருப்பது போல் நடித்துள்ளார். மேலும் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்த ஒருவரையும் வீடியோ காலில் பேச வைத்துள்ளார். மீண்டும் உஷாரான ஓட்டுநர் செல்போனை காவல் ஆய்வாளரிடம் கொடுக்குமாறு கூற அந்த வடமாநில நபர் வீடியோ காலை துண்டித்துள்ளார். இதனையடுத்து தனக்கு வந்த செல்போன் அழைப்பின் ஆடியோ, அவர் அனுப்பிய ஆதார் அட்டை, ஆதார் விண்ணப்ப ஆவணங்கள் ஆகியவற்றுடன் சென்னை சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். வழக்கமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பயனாளர்களை குறிவைக்கும் வடமாநில மோசடி கும்பல் தற்போது ஆதார் கார்டையும் விட்டு வைக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆதார் கார்டு எண், அதன் OTP கேட்டு போன் வந்தால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கின்றனர்.